மெய் விரித்து உரை. நல்லா பாருங்கோ, மெய் விரித்து உரை. தமிழிலே மெய் என்றால் உண்மை என்று பொருள். ஐம்புலனிலே மெய் என்றால் உடல் என்று பொருள். அப்போ விரித்துனா என்ன அர்த்தம்? உள்ள உடலாகப்பட்டது அந்த இலையிலே சுருட்டி இருக்கிறது என்று அர்த்தம். இன்னொன்னு, உதவ மாட்டான்னு சொன்னியே, நீ உண்மையை மேலோட்டமா சொல்லிட்ட. விரிச்சி உண்மையை சொல். உன் குழந்தை இறந்து விட்டான் என்ற உண்மையை சொல். அதுபோல இலையிலே அங்கே மூடி வைத்திருக்கிறாயே, அதையும் இங்கே விரித்து கொண்டு வந்து காண்பி. பாருங்க, ஸ்லேடை ஒரே சொல்தான், மெய் விரித்து உரை. இது விட உரை எந்த சொல்வார் பாருங்க, எந்த அறை? ரெண்டு ரகம் வித்தியாசம் தான். ஆனா சொல்லும் பொழுது உரையாக நமக்கு தெரிகிறது. விரிக்கணும், உடலாகப்பட்டது உள்ள இருக்கிறது. அது போல நீ உதவ மாட்டான்னு அப்படியே நேக்கா உண்மையை மழுப்பி சொல்ற. அப்படி சொல்லாம என்ன பண்ணணும்? உண்மையை விரித்து என்னிடத்திலே உரைப்பாயாக.